ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டிப் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சமையல் பாத்திரங்கள் கரையாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் நம்ம லிக்விட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி தேய்ச்சி வச்சாலும் அது பளபளன்னு இருக்காது. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு லிக்விட் ஒரு ப்ராடக்ட் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி நான் யூஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அது உங்களோட ஷேர் பண்ணலான்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் இந்த லிக்விடு, ஸ்டீல் க்ளீனிங் லிக்விட். கம்மி விலை தாங்க, ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்கிது. நம்ம என்ன தான் விம் லிக்விடு, விம் பார் எல்லாம் போட்டு தேய்ச்சாலும் கூட நம்மளை யூஸ் பண்ணுற பாத்திரங்க பளபளன்னு இருக்காது, கரையாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த லிக்விட் வாங்கியிருந்தேன். இப்போ நான் யூஸ் பண்ண குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரோட பேக் சைடு கரையாக இருந்துச்சு, அதை போகிறதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். இப்போ இந்த லிக்விடை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா எந்த பாத்திரத்தில் கரை இருந்தாலும் இது மாதிரி திருப்பி போட்டுட்டு நிறையா லிக்விட் ஊற்றி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா தேய்ச்சி பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கரையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி இந்த லிக்விட், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம விம் லிக்விட், விம் பார் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்விட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்வர் புல்லு நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம வீட்டில் எந்த வச்சுருந்தாலும் அதை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது மாதிரி சூப்பராக பளபளன்னு ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.